கும்பம். கும்பம் வந்து எனக்கு பாதி பேர் தேங்க் பண்ணாங்க. இந்த நியூ இயர் ப்ரிடிக்ஷன் காம்போலாம் போட்டதுக்கு. என்னன்னா, "பரவால்ல ஜென்ம சனி போது. கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ராகு உள்ள வராரு. கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்புறம் குரு பார்வை இருக்கு. அது கொஞ்சம் காம்பினேஷன்" பாதி பேர் தேங்க் பண்ணுது. மீதி பேர் என்ன பண்ணாங்கன்னா, "இன்னும் எங்கள விட்டு இது ஒழியாதா? இது விலகாதா? இது எப்பதான் போகும்? இப்பவே தாங்க முடியல. நோயி அது இதுன்னு" சொல்லிட்டு பாதி பேரு. சில விஷயத்துக்காக நானும் வருத்தப்படுறேன். கும்பம் வந்து ஒரு மாரி ஒரு டல் பீரியட் ஒரு சிலருக்கு இருக்கு. எல்லாருக்கும் இல்ல. ஒரு சிலர் ரொம்ப டல்லா ஃபீல் பண்றீங்க. பட் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க. நமக்கு வந்து ஒரு ஒரு ராசி மண்டலம் அப்படிங்கிறது சந்திரன பேஸ் பண்ணி வரும். இந்த கும்பம் அப்படின்னு வரும்போது, அத சுத்தி இருக்கிற அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு மாரி ஒரு மூட் ஸ்விங் அண்ட் ஒரு மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் தலையில ஏதோ ஒண்ணு அழுத்துற மாரி இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஃபீல் அதுதான் வரும். அது ஃபேமிலில இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொஃபஷனலா இருக்கும். நெறைய பேருக்கு வேலையில வந்து வொர்க் ஸ்ட்ரெஸ், வொர்க் ஸ்ட்ரெஸ், வொர்க் ஸ்ட்ரெஸ். ஐ ஹேவ் டூ சேஞ்ச் மை ஜாப். எனக்கு கிடைக்குமா? ஜாப் இல்ல. பிசினஸ் டல்லு. பிசினஸ்ல கொஞ்சம் லாஸு. மணி அப்படி ஆயிடுச்சு. மாட்டிக்கிச்சு பணம். ஒரு மாரி எனக்கு வந்து ஒரு ஒரு குழப்பமா இருக்கு. ஒரு மாரி ஒரு டல்லா இருக்கு. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இதெல்லாம் ஒரு சிலருக்கு. ஃபேமிலில சின்ன சின்ன பிரச்சனை. கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை சரியா சில பேருக்கு அமையல. குழந்தை முயற்சியில ஒரு ஒரு வருத்தம். ஸோ இப்படி வந்து கும்பம் வந்து நெறைய இந்த புலம்பல் செய்திய கேட்டதுக்கு நான் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். முதல்ல நமக்கு எப்பல்லாம் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மள டாமினேட் பண்ணி நம்மள வந்து அழுத்திக்கிட்டே இருக்கோ, நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் கிட்ட நம்ம போணும். உதாரணத்துக்கு இப்போ பாடியில வந்து கோல்ட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜலதோஷம். டாக்டர் என்ன சொல்லுவாரு? நல்லா வார்ம் வாட்டர குடிங்க. சுடு தண்ணி குடிங்க. ஆவி பிடிங்க. இந்த மெடிசின சாப்பிடுங்க. கோல்டா எதையும் சாப்பிடாதீங்க. ஜூஸ் குடிக்காதீங்க. மெயினா ஃப்ரிட்ஜ்ல வச்சத எதுவும் சாப்பிடாதீங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஸோ கோல்டு சரியாகணும்னா அதுக்கு ஒரு டைம் வேணும். அது ஒரு 7 நாள்ல சரியாகும் நார்மலா. நார்மலா கோல்டு வந்தாலே ஒரு 7 நாள் கோர்ஸ் மாரி மெடிசின் குடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி இந்த கோல்டுலாம் சாப்பிடாதீங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அதே மாரி ஃபாலோ பண்ணுவோம். சரியாயிடும். நார்மல். த்ரோட்ட பிடிக்கும், மூக்க பிடிக்கும். அதே மாரி இந்த கும்பம் இந்த மாரியான ஒரு டிரான்சிட் நடக்கும்போது, நம்மளோட மைண்ட வந்து ஒரு கோல்டு மாரி ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பிளாக். நோஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா, நாசில் பிளாக். சளி. லங்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, அது காஃப். ஸோ ஒரு பிளாக். அப்ப நம்ம மைண்ட வந்து பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணா திங்க் பண்ண விடல. பாசிட்டிவா திங்க் பண்ண விடல. மூவ் பண்ண விடல. நம்மள ஒரு மாரி ஒண்ணு போட்டு வச்சிருக்கும்போது என்னன்னா, நம்மளால திங்க் பண்ண முடியல. செய்யலாமா? என்ன பண்ணலாம்? எது கரெக்ட்? எது கரெக்ட், தப்புன்னே ஒரு குழப்பம். அந்த டைம்ல நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான உறவுகளயே நம்ம திட்டுவோம். அம்மாவ திட்டுவோம். மனைவிய சில பேர் திட்டுவாங்க. சகோதரன்ட்ட சண்டை போடுவாங்க. சகோதரிட்ட போடுவாங்க. அப்பாகிட்ட சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட்ட சண்டை போடுவாங்க. குழந்தைங்கள கத்துவாங்க. ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து வெடிக்கும். வேற விதத்தில, வேற விதத்தில. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல. அவங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க அவங்க பண்றாங்க. வெளில பண்றாங்க, ஆஃபீஸ்ல பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, அந்த மாரி ஒரு நேரம் வரும்போது எப்பவுமே, நீங்க வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா உங்கள மாத்தணும்னா, நீங்க இருக்கிற இடத்துல அது மாறாது. நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள மாறாது. ஏன்னா வீட்ல அந்த மாரி தான் நடக்கும். அதுதான் அந்த டைம். டைம் வந்தா அந்த மாரி நடக்கும். வீட்டுக்குள்ள மாறாது. இந்த பக்கம் ஆஃபீஸ்ல அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஒரு வேள ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா ஸ்கூலு. அங்க ஏதோ உங்களுக்கு செட் ஆகல. என் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கான். என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. எனக்கு செட் ஆகல. அவங்களோட எனக்கு செட் ஆகல. இல்ல இந்த 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 டீச்சர் வந்து எனக்கு சொல்லி தரது புரியல. ஏதோ ஒண்ணு அவங்கவங்க ஏரியாவுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஒரு விஷயம். அப்போ பாசிட்டிவா நம்ம வந்து ஒரு விஷயத்த தேடி போவோம். அது வந்து ஒரு டிவைன், ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. செல்ஃபா சில பேருக்கு இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ தட் நாம வந்து ஒரு நல்ல டெம்பிள் போணுமா, டெம்பிள் போலாம். ஒரு சிலருக்கு சர்ச் போணுமா, சர்ச் போலாம். ஒரு சிலருக்கு மெடிடேஷன் ஹால் போணுமா, ஹால் போலாம். சில வேற விதமான பிரேயர்ஸ் இருக்கா, பிரேயர்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவா மாறணும்னா, அந்த பாசிட்டிவ் பிளேஸ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த இடத்துல முதல்ல நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி கூட பிராக்டிஸ் பண்ணலாம். தப்பு இல்ல. ஆல்டர்னேட் டேஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எனக்கு டைமே இல்ல. ஐ அம் வெரி பிஸி. எனக்கு ஸ்கெட்யூல் ஃபுல்லா இருக்கு. நோ டைம். ஓகே வீக்லி ஒன்ஸ். ஒரே ஒரு நாள், வாரத்துல ஒரே ஒரு நாள். ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1 ஹவர். இந்த ஒரு பாசிட்டிவான, ஸ்பிரிச்சுவலான ஒரு எனர்ஜியான இடத்துல போய் உங்க டைம உங்க கால், பாத சக்கரங்கள அங்க பதிச்சு, நீங்க விஷ் பண்றது. ஒரு நல்ல இடத்துல இருந்து விஷ் பண்ணா, இப்ப நம்ம வந்து கழிவறை உள்ள உட்கார்ந்து சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? அது கழிவு செய்ற இடம்.
சாப்பிட்ற டைனிங் டேபிள் பக்கத்தை கழுவி செய்வோம், செய்ய மாட்டோம். அது மாதிரி தான் இது. நம்ம என்னதான் வீடு இருந்தாலும் அங்கே நம்ம வந்து தூங்குவோம், சாப்பிடுவோம், நம்ம குப்பையை போடுவோம், அப்புறம் அதை கூட்டி பெருக்குவோம், சுத்தம் பண்ணுவோம், கழிவறை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஒரு நல்ல ஒரு டிவைன் எனர்ஜி உள்ள ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே வந்து ஒரு ஒரு எனர்ஜியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த டெம்பிள் விசிட் இருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு ஒரு இறை நம்பிக்கை, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கைக்குண்டான இடத்த நம்ம ரீச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணும்போது நம்ம ப்ரேயர்ஸ் வந்து அது ட்ரூவாக கொண்டு வரும். ஸோ எல்லா சமயமும் எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம அப்படி இருக்க முடியும். அதுக்கு ஏன்னா எல்லாருடைய ஒரே நோக்கம் அந்த இடத்துல ப்ரேயர்ஸ் மட்டும்தான். நம்மளை செல்ஃபாக உணரக்கூடிய ஒரு இடம், நம்மளை செல்ஃபாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த கும்பம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலத்தில் இது செஞ்சால் இந்த பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுன்றது எனக்கு கருத்து.